மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 5th மேக்ஸ் வந்து டேர்ம் 2ல் யூனிட் 2 நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம யூனிட் 2 நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பருடைய இன்ட்ரடக்ஷன். ஸ்கொயர் நம்பர்னால் ஒரு நம்பரை நம்ம இந்த மாதிரி 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் நம்பர் அப்படின்னா அதை ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 2 தடவை 2 எழுதுறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 3 2 தடவை எழுதுனா 3 பவர் 2ன்னு எழுதலாம். இதை 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3 × 3 9. ஸோ இந்த 9 அப்படிங்கிறது நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 9ஐ பிரித்தா 3 × 3 இப்படி நம்ம பிரிக்கலாம், 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 ஏன் அப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, இந்த 4ஐ பாருங்கள், நீங்கள் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயருக்குள்ளே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் கரெக்டாக. இப்போ 9 பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வருது கரெக்டாக. ஓகேவா? அப்போ 3 × 3 3 × 3 பண்ணோன்னா கம்ப்ளீட் எல்லா அந்த ஷேப்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 அப்படின்றத கிடைக்கும். இங்கே 16 அப்படிங்கிறது வந்து இந்த சைடு 4 இருக்கா, இந்த சைடு அதே மாதிரி 4 4 4s 16. இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் 25, இதே மாதிரி 6க்கு போட்டால் 36 வரும். அதே மாதிரி 7க்கு போட்டால் 7 × 7, இதை வந்து 7 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 7 ஸ்கொயர்ங்கிறது 49. இந்த மாதிரி நம்ம எல்லா நம்பர்ஸ்க்குமே போடலாம் ஸ்கொயர் நம்பர்ஸ். இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் நம்பர் இதனுடைய டெஃபினேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்கொயர் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை த சேம் நம்பர். நான் சொன்னேன்ல அதே தான். இப்போது மல்டிப்ளிகேஷன் சேம் நம்பரால், இப்போ 6 × 6 அப்படிங்கிறது சேம் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அதுதான் நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், கீழே ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. 6 வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. 7 7s 49, 8 8s 64, 9 9s 81, 10 10s 100. ஸோ இதுதான். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நமக்கு 11 அது எல்லாமே போயிட்டே இருக்கும் இந்த நம்பர்ஸு. இப்போது உங்களுக்கு 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். அடுத்தது ஆக்டிவிட்டி 1. ஸோ கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் பாக்ஸஸை நம்ம கவுண்ட் அண்ட் ரைட் பண்ணணும், எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது? 1 பாக்ஸ் தான் இருக்குது. அப்போ இது 1. இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 பாக்ஸஸ் இருக்குது. 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 தான். பிகாஸ் இது வந்து என்னது 2 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ 4. ஓகே. இப்போ நீங்கள் 3 ஸ்கொயர் என்னது? 3 × 3 9 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கரெக்டாக செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 பாக்ஸஸ். அடுத்தது 4 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம்? 16 பாக்ஸஸ். ஓகேவா? நீங்கள் கவுண்ட் பண்ண கூட தேவையில்லை, டக்குன்னு இப்படி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் 16 அப்படின்னு. பிகாஸ் இந்த பக்கம் 4 பாக்ஸஸ் இருக்குது, இந்த பக்கம் 4 பாக்ஸஸ் இருக்குது. கரெக்டாக? ஓகேவா? ரோ அண்ட் காலம், இந்த சைடு 4 பாக்ஸஸ் வருது, இந்த சைடு 4 பாக்ஸஸ் வருது. 4 4s 16. அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே 16 தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் அடுத்தது ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கிள் அண்ட் கலர் த ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணி கலர் பண்ணணும் அந்த ஸ்கொயர் நம்பர்ஸை. பாருங்கள் 1 1s 1 போட்டிருக்காங்க. அடுத்தது 2 2s 4. இதை நம்ம ரவுண்ட் பண்ணணும். 3 3s 9. ஓகே. 4 4s 16. 5 5s 25. 6 6s 36. 7 7s 49. 8 8s 64. 9 9s 81. 10 10s 100. ஓகேவா? கரெக்டாக இருக்கா? இப்போ இதுதான் நமக்கு இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3. லெட்ஸ் ட்ரா அண்ட் என்ஜாய் யூஸிங் கிரிட் ஷீட் ஆர் அ கிராஃப் ஷீட். ஸோ இதில் நம்ம ட்ரா பண்ணி என்ஜாய் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்க கிராஃப் ஷீட் ஆர் கிரிட் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிராஃபில் ஒரு பாக்ஸை நீங்கள் ஒரு ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா? கிராஃப் ஷீட்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 4. டீச்சர் ஷால் ப்ரிப்பேர் 2 set of cards, one set with numbers 1 to 9 and another set with numbers square numbers, and keep them into 2 separate bowls. Teacher shall call the children randomly and ask the children to pick a card from first bowl, and it has shown to the classes. Now the children has to pick the square of that number from the second bowl. If the child find the correct card, the children considered as a winner. அதாவது ஒரு இதில் வந்து 1 to 9
எழுதி வச்சுக்க சொல்கிறாங்க ஒரு பவுலில். இன்னொரு பவுலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் 1, 4, 9, 16 அந்த மாதிரி எழுதிக்க சொல்லியிருக்காங்க. 9 வரைக்கும் எழுதிட்டு 2 பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்க அந்த 1 to 9ல் 1 எடுத்துகிட்டு அந்த ஸ்கொயர் நம்பரை கரெக்டாக நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 1 to 9ல் 3 எடுக்கிறீங்க. 3யோட ஸ்கொயர் நம்பர் என்னது 9. ஸோ இந்த செகண்ட் பவுலில் இருக்க அந்த 9ஐ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 to 9ல் நம்ம 8 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன, 8 8s are 64. ஸோ செகண்ட் பவுலில் 64ஐ கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். அவ்வளோதான் இந்த ஆக்டிவிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஷீட் பார்க்க போகிறோம். ஒர்க் ஷீட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் த ஃபாலோயிங். த ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 2. 2 ஸ்கொயர் நம்பர் வந்து 2 square which is equal to 4. Square number of 5. 5 square na 5 into 5 25. These numbers of boxes is equal to 1 square number. The number என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், 9 கிடைக்கும். 9 boxes கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். Which of the following number is a square number? ஸோ இதில் எது ஸ்கொயர் நம்பர், 23, 54, 36, 45. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 6 6 are 36. ஸோ இதுதான் நமக்கு ஸ்கொயர் நம்பர். ஸோ ஆன்சர் சி. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்? ஸோ இந்த நம்பருடைய அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன, 49 வந்து 7 7s are தான் 49. அப்போது 8 8s are என்ன, அதுதான் நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்கொயர் நம்பர். ஸோ 8 8s are நமக்கு 64. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.